கிட்ட நின்றுட்டு இருக்கோம். ஒரு இளநீ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குனீங்க? மேம் எல்லோ கலர் இளநீ வந்து 85 ருபீஸ் கேட்குறாங்க ஒரு இளநீர். சின்னதாக தான் இருக்குது ஆக்சுவலாக. 85,000 ருபீஸ் கேட்குறாங்க. க்ரீன் கலர் கேட்டாக்கா 50ன்றாங்க. ஆக்சுவலாக வந்து ஊர்லெலாம் வந்து கொஞ்சம் கம்மி தான் ஆக்சுவலாக இளநீ எல்லாம். எங்களுது வந்து தோப்பே இருக்குது. ஆற்காடு பக்கத்தில் சாத்தூருன்ற ஒரு தோப்பே வச்சுருக்கோம். அங்கெல்லாம் பார்த்தா நாங்கள் யாரும் கண்டுக்கவே மாட்டோம். 10 ரூபா அதுமாரி போயிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம சென்னை வந்ததுனால வந்து கேட்டேன்னா அவங்க சொல்கிற ரேட்டு தான் நம்ம வாங்கி குடிக்கிற நிலைமை ஆயிடுச்சு இப்போதைக்கு நிலைமைக்கு. சரிங்களா? வெயில்னால அப்படி ஆயிடுச்சு. மழை டைம் வந்தால் யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்படியே கம்மியாக 20 ரூபாய்க்கு கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? என் பேர் அக்ஷரா முத்துவேல் அக்கா. நான் இங்கே வந்துட்டு இளநீ தாங்க்கா குடிக்கும். ஆனால் இங்கே ரொம்ப ரேட்டை சொல்கிறாங்க அக்கா. 80-70 ருபீஸ்க்கு சொல்கிறாங்க. நான் எங்கள் ஊர்லெல்லாம் 30-40 ருபீஸ்க்கு வாங்குவேன். ஆனால் இங்கே சென்னையில் ரொம்ப அதிகமான அடிப்பட்ட மக்கள் ரொம்ப நிறையவே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் குடிக்க இளநீ ரொம்ப நிறைய தேவைப்படுது. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் பண்ணி ப்ரைஸை வச்சா அவங்களும் கொஞ்சம் குடிப்பாங்க, நான் நம்புகிறேன்க்கா. ஹலோண்ணா, வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் மணி. எத்தனை வருஷமா இளநீர் கடை போட்டிருக்கீங்க? 15 வருஷமா போகிறேன். 15 வருஷமா சென்னையில் தானா? சென்னை. எந்த சொந்த ஊர் என்ன? நான் பிறந்தது செய்யார், ஆ காஞ்சிபுரம் செய்யார். ம் நான் வந்து இங்கே 40 வருஷம் ஆயிடுச்சு. 40 வருஷமா இங்கே வந்து 15 வருஷமா கடை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. சரி, எப்படி வியாபாரம் எப்படி போய்கிட்டு இருக்கு இப்போ கரண்டா? வியாபாரம் வந்து விலை அதிகமாக இருக்குது, விலைவாசி அதிகமாக இருக்குது. அது விலைவாசி பார்க்குறாங்க மக்கள். வருமானத்துக்கு அதுமாரி அது இருக்குது. மரமும் கிடையாது, எல்லாம் பிளாட் ஆக்கிடுறாங்க. பிளாட் ஆக்கிட்டு மரம் இல்லாததுனா மரம் கம்மியாக இருக்க ரேட் அதிகமாகுது. அதுதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் இளநீர்லாம் எங்கேருந்து கொண்டு வரீங்க? பாண்டியிலேருந்து, பாண்டிச்சேரி, கடலூர், தருமபுரி, பொள்ளாச்சியிலேருந்து வருது. எவ்வளோ ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க? நாங்கள் வாங்குறது வந்து 42 ரூபான்னு கொடுத்து வாங்குறோம். இது பாண்டிக்காய். செவ்வெளி வந்து 66 ரூபாய் கொடுத்து வாங்குறோம். நீங்கள் வாங்கும் போதே 66 ரூபாய்க்கு தான் வாங்குறீங்களா செவ்வெளி? செவ்வெளி 66 ரூபாய், இது 42 ரூபா கொடுத்து வாங்குறோம். சரி, இந்த பச்சை கலர் இளநீ எவ்வளோக்கு விற்கிறீங்க? 60 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். 50 ரூபா 60 ரூபா 60 ரூபா விற்றா தான் கட்டுப்படி ஆகும். ஏன்னா எல்லா காய் நல்லா இருக்காது. 2 காய் ஒரு 5-6 காய் தேரம் வந்துருக்கும், கெட்டு போயிருக்கும். அதில் நிறைய காய் தண்ணி இருக்காது. அது விற்றா தான் கட்டுப்படி ஆகும்.